வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கௌதமி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்குறேங்க. 2 மரம் வச்சுருக்குறாங்க. சரி, அதான் இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறேங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கன்னா 4 வருஷம் ஆச்சுங்க. கோவிட் டைமில் வச்சேங்க. லாக்டவுன் சமயத்தில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுங்க இது. அப்போ அந்த வேக்சின் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க அம்மா அண்ணன்லாம். அப்போ கொண்டாந்து இது வச்சதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இது பழமே வரலைங்க வாட்டர் ஆப்பிள். அப்புறம் நாங்கள் இந்த மரம் வந்து காய்க்கல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா ஒரு டைம் வந்து நல்லா பூ எடுத்துருச்சுங்க. நிறைய பூ எடுத்ததுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுக்குங்க பூவெல்லாம். அப்படிங்களா? இது வந்து ரெட் கலருங்க. இது சூப்பராக இருக்குங்க. அது பழம் டேஸ்ட்டாக இருக்குங்க. கலர் அப்படியே வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கலரு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுலேயே வந்து இதுக்கு இப்போ வந்து பழம் அதிகம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததுங்க. எல்லாம் நிறையா வர்றவங்களுக்கெல்லாம் தான் பொறிச்சு கொடுப்பாங்க. நாங்கள் பெருசாலாம் கொண்டு போய் சேல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கிலோ இது நல்ல ரேட்டு தாங்க. அப்புறம் இந்த காகிதம்லாம் எதுக்கு கட்டி விட்டுருக்கிற தெரியுங்களா? நைட் டைம் ஆனால் என்ன பண்ணிடுதுங்கன்னா, குருட்டாந்தை இருக்குமில்லங்க, அதை வந்து கொண்டு போயிடுதுங்கண்ணா. ஒரு வாதில் வந்து இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 4, 5 இருக்குங்களா, இந்த மாதிரி நிறைய வருங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒன்றை கொத்தும்போது வந்து இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது சேர்ந்து எல்லாம் கீழே விழுந்துருதுங்களா. அப்படி வந்து கொண்டு போய் அது சாப்பிட்றது இல்லைங்க. அது கொண்டு போய் போகும்போது எங்கேயாச்சும் போட்டு போயிரு கீழே. இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருக்குது. வீட்டுக்கே வந்து இந்த பழமெல்லாம் பொறிக்க முடியல அப்படின்ட்டுங்க நாங்கள் இந்த மாதிரி காயதை வந்து கட்டி விட்டுட்டேங்க. கட்டி லைட்டாக அந்த காற்று வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பழம் வந்து அழுகாமல் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் கட்டி விட்ருப்போம் பாருங்க. வீட்டுக்கு மட்டும் இப்படி வந்து வீட்டுக்கெல்லாம் வேணும்னா இப்படி தான் கட்டி விட்டுக்கணுங்க. இல்லைன்னா ஒரு பழம் கூட பொறிக்க முடியாதுங்க. பழம் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி காயதை போட்டு கட்டி விட்டுருவோங்க. இப்போ எதுவுமே சப்போட்டா பழம், கொய்யாப்பழம் எதுவுமே வந்து வைக்கிறதுக்கே வந்து பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த குருவி சாப்பிட்றது இல்லைன்னா இந்த மாதிரி சேஃபாக வந்து கவரோ காயனோ ஏதோ ஒன்று போட்டு அது பாதுகாத்து வச்சா தான் மட்டும்தான் அது நம்ம பொறிக்க முடியுதுங்க. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பாக காயம் போட்டு கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வேணுன்னா அது பொறிச்சிக்கிறதுங்க. இந்த மாதிரி நிறைய இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிருக்குதுங்க. இதுக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் ஒரு சில டைம் அடிப்பாங்க. ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து ஒட்டிடுங்க. அதுக்காக வந்து மருந்து அடித்து விட்டோம்னா அந்த பூச்சியெல்லாம் ஒட்டாதுங்க. அப்புறம் பூ நல்லா எடுத்து பழமெல்லாம் நல்லா நிறையா வருங்க. அப்புறம் இன்னொன்று இது வந்து ரெட்டு சொன்னேங்க. இது வந்து க்ரீனுங்க. இப்போ இதுவும் வந்து நிறைய பூ எடுத்துருக்குங்க. கண்ணில் பார்த்தோம்னா அப்படியே வந்து கண்ணு பட்டுருன்னு சொல்லுவாங்கள்லைங்க, அந்த மாதிரி இங்கே மரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்களா ஒரு வாது விடாமல் எல்லா கிளைகள்லேயுமே வந்து எப்படி மொக்கு இந்த பூ அவ்வளோ நிறைய இருக்குங்க. அப்படியே காய் பிடிச்சதுன்னு வைங்க, இந்த அப்படியே இது கீழே வந்துருங்க. இந்த வாது வந்து கீழே வந்து அப்படியே தொங்கிட்டு நிற்கிங்க. ஒரு சில டைம் வந்து உடஞ்சி விழுந்துருங்க. அந்த மாதிரி ஆயிரு காய் அப்படி பிடிக்குங்க. இதோட பிஞ்சை காட்டுற பாருங்க. பாருங்க இப்படி தான் இருக்குங்க. இது க்ரீனுங்க. இதுக்கு முன்னாடி காட்டினது ரெட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த கலரு அவ்வளோ கலர் சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கேங்க. இந்த க்ரீனும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வெய்ய காலங்கள்லாம் வந்து நீர்ச்சத்து நம்மளுக்கு வந்து அதிகம் தேவைப்படுமில்லங்க உடம்புக்கு. அப்போ வந்து இந்த பழமெல்லாம் வந்து வெய்ய காலிலே அதிகமாக வருங்க. அப்போ இந்த பழமெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தண்ணி குடிக்க முடியல அதிகமாக அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்லாங்க. இப்படி தான் பூ ஃபஸ்ட்டு இப்படி தான் மொக்கு வந்துங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பூ வந்து இப்படி வெடிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு வருங்க. பிஞ்சு வந்து அப்புறம் கொஞ்சம் திரள்றதுக்கு வந்து அந்த பழம் திரண்டு வர்றதுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு கிட்டத்தட்ட ஆகும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? சூப்பராக இருக்குங்களா? இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த மரம் வாங்கி வச்சோங்க. எங்களை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்ட்டுங்க நிறையா வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு 1, 2
பார்த்தீங்களா, எல்லா வாதிலும் இப்படி தான் இருக்குங்க. அவ்வளோ நிறைய பிடிக்குங்க. அப்படியே கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா கிலோ 100 சொல்லுவாங்க. நம்மளே அதுக்கு ஒரு மரம் வாங்கி கொண்டாந்து வச்சோம்னா, கன்று ஒன்று வாங்கி வச்சோம்னா 2 வருஷத்தில் வந்துடுங்க. நல்லா நீர்ச்சத்து நிறைய இருக்குங்க. சாப்பிட்டே இருக்கலாங்க. எத்தனை பழம் வேணாலும் சாப்பிட்லாங்க. தேனியும் கூட பாருங்கள், தேன் எடுத்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா பூவில். இந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்குங்க. இன்னும் அந்த பழம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் அது வீடியோ எடுத்து போடுறேங்க. எவ்வளோ பழம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லா வாதிலும் இப்படியே தான் பிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்குங்க. ஆனால் பாதி வேஸ்ட் ஆயிருங்க, கீழே விழுந்துடும் தாங்காமல். அந்த பிஞ்சு இப்போ ஒரு இதில் 5, 6 வருது இல்லைங்க, பூ நிற்கிது இல்லை, அது பிஞ்சு ஒரு 7, 8, 10 இப்படியெல்லாம் வருங்க. அது என்ன ஆயிருன்னா தாங்காது இல்லைங்க, அது வெயிட்டு. அந்த பிஞ்செல்லாம் நிறைய கீழே விழுக ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இதுலெல்லாம் இவ்வளோ வந்ததுன்னா அது எவ்வளோ தாங்குங்க அந்த கிளை. அந்த வாது தாங்காது இல்லைங்க. அப்படி என்ன ஆகும்னா அந்த நிறைய விழுந்துரு. அப்புறம் நம்ம ஏதாச்சும் இதில் இந்த சைடெலாம் மாடெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோன்னா அது வேறு தட்டி விட்டுட்டு போகுங்க. இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் ஆகு. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய காய் பிடிக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இது நல்லா பெருசானால் உங்களுக்கு காட்டுறேங்க. ஒரே ஒரு பழந்தான் இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மெல் வாசம் சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்களா, இது ஒரு பழந்தான் இருக்குங்க, காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, இப்படி தான் வருங்க. இது 4, 5, 7 இப்படி ஒவ்வொரு வாதுக்கு தகுந்த மாதிரி வரும் இல்லைங்க. அப்போ இதே மாதிரி நிறைய அடுக்கடுக்காக அந்த பழம் இருக்குங்க. இது நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பழம் நிறைய மரம் வச்சு விவசாயம் மட்டும் பண்ணுறாங்க. நல்ல ஈல்டு கொடுக்குது, நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்ட்டு அதுவும் விவசாயத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஏரியாலாம் பார்த்தோம்னா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிளெல்லாம் மரம் நிறைய வச்சு அது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் சேல்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணுறதில்லை. நிறையா ரிலேட்டிவ்ஸு யாராச்சும் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பொறிச்சு கொடுத்துருவோங்க. கீழே அவ்வளோ வேஸ்ட் ஆகுதுங்க. அதனால் இந்த மாதிரி நிறையா பொறிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் வர்றவங்க பொறிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம அப்பப்போ அந்த மாதிரிங்க. கண்டிப்பாக இந்த பழம் நல்லா பெருசானதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.